ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ரொம்ப குயிக்கான ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 10 ஸ்டிக் எடுத்து அப்படியே லைனாக அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஆக்சுவலி ஒரு 5 minutes கூட ஆகாது, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஆர்கனைசர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 ஸ்டிக்ஸ் அப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைடில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். பட் அது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஹார்ட் க்ளூவோ ஃபெவிபாண்டோ யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் செஞ்சிடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த ஸ்டிக் ஒட்டியாச்சு. இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு அந்த சைடில் எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி இந்த சைடும் 2 ஸ்டிக்கை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இப்படி ஒட்டியிருக்கோம் இல்லையா, இப்போ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்ஸில் கார்னர்ஸில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ இந்த சைடில் இப்படி ஒரு ஸ்டிக்கும் அதே மாதிரி இதோடைய ஆப்போசிட் இந்த சைட்லேயும் ஒரு ஸ்டிக்கை ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்து இந்த சைடில் 2 அதுக்கப்புறம் இந்த சைடில் 2. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணி ஒட்டிகிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். லைக் அந்த பாக்ஸோட டெப்த்தை நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், இன்னும் அதிகமான ஸ்டிக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லாங்காக வேணும்னா இந்த அளவுக்கு கூட ஸ்டிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு லிட்காக ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஒரு 10 ஸ்டிக் அரேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி திரும்ப அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அகைன் இதுக்கு மேலே வந்து ஸ்டிக்கில் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ சேம் இதோடைய ஆப்போசிட்டில் இன்னொன்று இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இதை இப்போ அப்படியே திருப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஸ்டோன்ஸ் மட்டும் இந்த மாதிரி 4 சைட்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ரோஸ் நம்ம இது ஆல்ரெடி 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வால் டெக்கார் போட்டிருப்பேன். ஸோ அதில் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஹேண்டில் மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஒரு குட்டி ஆர்கனைசர் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் ஸ்டேஷ்னரி போட்டு ஸ்டேஷ்னரி ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜுவல்லரி ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது இயரிங் ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.